திருப்பதி உண்டியலிலிருந்து 100 கோடி ரூபாய் திருடிய நபர் கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியாவிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட கோவிலாக இருந்து வருகிறது. இதன் சொத்து மதிப்பு 2 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் நிலையில் இங்கு வரும் பக்தர்கள் பணம், தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளை காணிக்கையாக செலுத்தி வருகின்றன. இவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை நாளொன்றுக்கு 4 to 5 கோடி ரூபாய் வரை இருக்கும் நிலையில் ஆண்டுக்கு 1000 கோடிக்கு மேல் வருமானம் கிடைக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு கிடைத்த காணிக்கையின் மதிப்பு ரூபாய் 1398 கோடி ஆகும். இந்த கோவிலின் காணிக்கை என்னும் பணியில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்ட ஒருவர் ரூபாய் 100 கோடி அளவுக்கு சுருட்டியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் திருமலை பெரிய ஜூயர் மடத்தில் வேலை பார்த்து வந்தார். அப்போது ஏற்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் ரவிக்குமாரை கடந்த 20 ஆண்டுகளாக திருப்பதி உண்டியல் காணிக்கை பணம் என்னும் பணியாளர்களில் ஒருவராக திருப்பதி தேவஸ்தானம் அவரை நியமித்தது. கடந்த சில ஆண்டுகளாக அவரது நடவடிக்கையை கண்காணித்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சோதனைக்குட்படுத்தினர். அப்போது அவர் மலக்குடல் மூலம் வெளிநாட்டு கரன்சிகளை கடத்தி சென்றது தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் திருடிய பணத்தின் மூலம் 100 கோடி அளவிற்கு வீடு, நிலம் மற்றும் தோட்டம் ஆகியவை வாங்கியதை அவர் ஒப்புக்கொண்டார். இந்த தகவல் வெளியில் தெரிந்தால் பக்தர்களின் நம்பிக்கை கெட்டுவிடும் என கருதிய தேவஸ்தான நிர்வாகம் இதனை வெளியில் தெரியாமல் பார்த்து கொண்டதோடு அவர் திருடிய பணத்தில் வாங்கிய பாதி சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக எழுதி கொடுப்பது போல எழுதி வாங்கியுள்ளன. இதற்கு தேவஸ்தான அறங்காவலர் குழுவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இருப்பினும் அண்மையில் ஆந்திர மேல் சபை உறுப்பினர் ஒருவர் இந்த விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் விவேகானந்த ரெட்டியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ஆந்திர சட்ட மேல் சபையில் இந்த முறைகேடு குறித்து அமைச்சர் பேசியதை அடுத்து இத்தனை காலமாக வெளியில் தெரியாமல் இருந்த இந்த விவகாரம் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இருப்பினும் அவர் திருடிய பணத்தில் வாங்கிய சொத்தில் பாதியை மட்டும் தேவஸ்தானத்திற்கு நன்கொடையாக எழுதி வாங்கிய நிர்வாக குழு மீதி சொத்தை என்ன அப்படியே விட்டுவிட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.